வணக்கம் மாணவர்களே. வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் LMBM யூனிட்டினால் நடாத்தப்படுகின்ற ஆபோத சாதாரண தர மாணவர்களுக்கான ஆஹ், மாதிரி வினாவிடை வகுப்பில இன்றைய தினம் நாங்கள் கணித பாடத்துல பகுதி 2 வினாவில ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்த தொடர்ச்சியை இன்றைய தினம் பார்க்க உள்ளோம். நாங்கள் கடந்த வகுப்புல நாங்கள் கணிதம் பகுதி 2ல குறிப்பிட்ட சில அலகுகளை, அதாவது 5 அலகுகள் நாங்கள் தெரிவு செய்திருந்தோம். அந்த 5 அலகுகளையும் முதலாவது அலகாக கடன்களும் வாடகை கொள்வனவும் என்ற அலகை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அந்த அலகுக்குள்ள ஏற்கனவே ஒரு வினாவை பார்த்திருந்தோம். அந்த வினா ஒரு மாத தவணை கட்டணத்தை எவ்வாறு கணிக்கலாம் என்ற வினாவாக அமைந்தது. நான் அங்கு கூறியிருந்தேன், கடன்களும் வாடகை கொள்வனவும் என்ற அலகுக்குள்ள 2 வகையான வினாக்கள் வருவதை நீங்கள் காணலாம் என்று சொன்னால், ஒன்று அந்த தவணை கட்டணம், ஒரு மாத தவணை கட்டணத்தை கணித்தல். இரண்டாவது ஆண்டு வட்டி வீதத்தை கணித்தல் என்ற 2 வகையான வினாக்கள் வருவதை நீங்கள் காணலாம். அந்த அடிப்படையில நாங்கள் ஏற்கனவே பார்த்த வினா அந்த மாத தவணை கட்டணத்தை எவ்வாறு கணிக்கலாம் என்பதை பார்த்திருந்தோம். அந்த வினாவில ஒரு வினா, அதாவது மாத தவணை கட்டணம் எவ்வளவு என்ற ஒரே ஒரு வினாதான் அங்க வினாவப்பட்டிருந்தது. ஆனா நாங்கள் அந்த வினாவுக்கு விடையெடுக்கும் போது நீங்கள் ஏற்கனவே கற்ற விடயங்களை நினைவுபடுத்தி ஒவ்வொரு படிமுறை ரீதியாக அந்த வினாவுக்குரிய தரவுகளை ஒவ்வொன்றாக எடுத்து இறுதியாக அந்த வினாவுக்குரிய விடையை நாங்கள் எடுத்திருந்ததை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில அந்த அலகுக்குள்ள கடன்களும் வாடகை கொள்ளணும் என்ற அலகுக்குள்ள வரக்கூடிய இரண்டாவது வகை வினாவாக இந்த வினா இங்கு போடப்பட்டிருக்கின்றது. இந்த வினாவில வினாவப்பட்ட வினா இறுதி வினாவாக ஆண்டு வட்டி வீதத்தை கணிக்க என்றுதான் அந்த வினா. ஆண்டு வட்டி வீதத்தை கணிக்க. சரி, இப்ப நாங்கள் இந்த வினாவை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். வங்கி ஒன்றில் இருந்து ரூபாய் 240,000 கடனாக பெற்ற ஒருவர் அக்கடனை ஒரு வருடத்தில் மாதாந்தம் ரூபாய் 21,950 சமமாத தவணை கட்டணங்களாக திருப்பி செலுத்தினர். வட்டியானது குறைந்து செல்லும் நீதி முறையில் கணிக்கப்பட்டது எனில் கடனுக்காக அறவிடப்பட்ட ஆண்டு வட்டி வீதம் கேட்டு. அப்ப நான் ஆரம்பத்திலேயே நான் கடந்த வகுப்பில் கூறியிருந்தேன், உங்களுடைய வினாத்தாள் கையில் கிடைத்தவுடன் இந்த அலகுக்குரிய வினாக்கள் அங்கு வரப்படுமாயின், அதாவது பொதுவாக கணிதம் 2 பகுதி 2 முதலாவது ஏ பகுதியில முதலாவது வினாவாகத்தான் இந்த வினா சதவீதம் என்ற வினா வருவதை காணலாம். தொடர்ச்சியாக வந்த வினாத்தாள்ல இந்த அலகுக்குள்ளே அந்த வினா வருவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அப்ப உடனே நீங்கள் அந்த வினாவை எடுத்தவுடன் நான் சொன்னால் முக்கியமான விடயங்களை நீங்கள் ஒரு அண்டர்லைன் பண்ணி வித்தியாசமாக உங்களோட கண்ணுக்கு புலப்படக்கூடிய மாதிரி அடையாளப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால் அந்த தரவுகள்லாம் உங்களுக்கு இந்த வினாவுக்குரிய விடையை சரியாக எடுப்பதற்கு உங்களுக்கு உதவக்கூடிய தரவுகளாக காணப்படும். இப்ப அந்த அடிப்படையில இந்த வினாவில உங்களுக்கு முக்கியமாக தேவையான தரவுகளாக பாருங்க. எதை நீங்கள் கவனிக்கணும்னு சொன்னால், கடன் செலுத்தப்படுற காலம் இவ்வளவுன்னு பார்க்கணும், வட்டி என்ன மாதிரி என்று கவனிக்கணும். கடன் செலுத்தப்படுற காலத்தை பாருங்க. உங்களுக்கு தெரியும், இந்த அதுக்குள்ள கடனும் வட்டியும் ஒவ்வொரு மாதத்துக்கு சமனாக செலுத்தப்படும் என்றதை நீங்கள் அந்த அலகு கற்கும் போது படித்திருப்பீர்கள். அப்ப அந்த அடிப்படையில் பாருங்க, கடனாக பெற்ற ஒருவர் ஒரு வருடத்தில் மாதாந்தம் செலுத்துகின்றார். அப்ப இது முக்கியமான ஒரு தரவு. சொன்னார், இந்த அலகுக்குள்ள காலம் வருடத்தில் வருவதுண்டு, வட்டி வீதமும் ஆண்டுக்கு வருவதுண்டு. அப்ப அந்த தரவை நீங்கள் இனங்கண்டு அதை சரியான முறையில நீங்கள் எடுத்து செய்யும். சில மாணவர்கள் இதுல கவனிப்பதில்லை. இதனால்தான் அந்த முழுமையாக அந்த புள்ளியை இழக்கக்கூடியதா இருக்கும். மிக இலகுவான வினா. இதுல பாருங்க, ஒரு வருடம் என்றா உங்களுக்கு மாதம் எவ்வளவு தேவை. ஒரு வருடம் என்றா மாதம் எத்தனை என்று தேவை. உங்களுக்கு தெரியும், சாதாரணமா ஒரு வருடம் என்று சொல்லிக்க மாதம் 12 மாதம். ஆகவே அந்த 12 என்ற அந்த பெருமானத்தை நீங்கள், அந்த பெருமதியை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த வினாத்தாள்லயே நீங்கள் அதை குறித்துக் கொள்ளலாம். ரைட், ஒரு வருடம் என்று சொன்னால் 12 மாதம். இவ்வாறு எழுதுவதில் பிழை இல்லை. என்று சொன்னா உங்களுக்கு தேவையான தரவு, முக்கியமான ஒரு தரவு 12 மாதம்.
ஒரு வருடம் என்பது 12 மாதம். அப்ப அந்த 12 மாதம் என்ற தரவை வைத்துக் கொண்டு நாங்கள் அந்த வினாவுக்குரிய விடையை அங்கால செய்ய வேண்டிய தேவை இருக்கு. சரி, அடுத்தங்கோ இந்த வினா வந்து முதலாவது வகைக்குள்ள வரக்கூடிய வினாவாக இருக்குமோ அல்ல இரண்டாவது வகைக்குள்ள வரக்கூடிய வினாவாக இருக்குமோ என்று முதலில் நீங்கள் இனங்காண வேண்டும். எவ்வாறு நாங்கள் அதை இனங்காணலாம் என்று சொன்னால் வினாவப்பட்ட வினாவை வைத்துக் கொண்டு கேட்கலாம், பார்க்கலாம், அல்லது தரவை வைத்துக் கொண்டு நீங்கள் அதை இனங்காண முடியும். வினாவப்பட்ட வினா வந்து என்ன, ஆண்டு வட்டி வீதம். ஆகவே அதையிலே நாங்கள் முடிவெடுக்கலாம். இது இரண்டாவது வகை வினா. கடன்களும் வாடகை கொள்ளுறோம் என்ற அலகுக்குள்ள வரக்கூடிய இரண்டாவது வகை வினாவாக இந்த வினா காணப்படும். அப்ப உடனே நாங்கள் அந்த இரண்டாவது வகை வினாவை நாங்கள் எவ்வாறு செய்யலாம் என்ற முறையை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாருங்க, இன்னொரு தரவை வைத்துக் கொண்டு நாங்கள் பார்க்கலாம். மாதம் மாதம் 21,950 என்ற பெருமானத்தை செலுத்தும். ஒவ்வொரு மாதம் செலுத்துற பணம் பெறப்பட்டிருக்கு. தவணை கட்டணம் பெறப்பட்டிருக்கு. முதலாவது முறையில தவணை கட்டணம் கேள்வியா கேட்டிருக்கின்றார். இந்த இரண்டாவது முறையில வந்து தவணை கட்டணம் பெறப்பட்டு வட்டி வீதம் கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது முறையில வட்டி வீதம் பெறப்பட்டிருக்கு, இங்க வட்டி வீதம் வினாவப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் அந்த எந்த முறையில இந்த கேள்வி வந்திருக்கு என்பதை முதல் இனங்கண்டு அதை வைத்துக் கொண்டு நாங்கள் அந்த கேள்விக்குரிய விடையெடுப்பு இலகுவான முறையாக இருக்கு. ரைட், தொடர்ச்சியா நாங்கள் பார்ப்போம். அப்ப இதுல பாருங்கோ, ஆண்டு வட்டி வீதத்தை கணிப்பதற்கு என்னென்ன வேணும் எங்களுக்கு சொன்னால், வட்டி கடன் வேணும். ரெண்டும் இருந்தால்தான் நாங்கள் அந்த ஆண்டு வட்டி வீதம் என்ற வினாவுக்கு சரியான விடை எடுக்க முடியும். அப்ப இந்த வினாவுக்கும் வந்து நாங்கள் அந்த படிமுறை ரீதியாக அந்த விடையை எடுத்து செல்வதன் மூலம் அந்த இறுதி வினாவுக்குரிய விடையை பெற முடியும். அப்ப இதுல வந்து நாங்கள் பாருங்க, முதலாவது வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால், ஏற்கனவே இந்த முதலாவது முறையில பார்த்த போல எஞ்சிய தொகை ரைட். இப்ப நான் இந்த எஞ்சிய தொகை என்ற ஒரு வினாவை இங்க போட்டிருக்கேன். அப்ப இந்த எஞ்சிய தொகை என்ற வினாவுக்கு நீங்கள் விடையெடுக்க முடியுமா என்பதை நீங்கள் அந்த வினாவை கொண்டு கூற வேண்டும். பாருங்க, வங்கி ஒன்றில் இருந்து ரூபாய் 240,000 கடனாக பெற்றோருவர். அப்ப இங்க நாங்கள் இந்த வாடகை கொள்ளுன முறையில வந்து சொத்தை வாங்கல, கடனை வாங்கி இருக்கு. பாருங்க, ஒரு சொத்தை வாங்கினதுதான் நாங்கள் ஏற்கனவே முதலாவது உதாரணத்துல பார்த்தாங்க. இப்ப இரண்டாவது உதாரணத்துல வந்து நாங்கள் சொத்தை வாங்கல, கடனை வங்கியில இருந்து வாங்கி இருக்கு. இப்ப கடனை வங்கியில இருந்து வாங்கி இருந்தா சில மாணவர்கள் இதுல பிரச்சனைப்படுவது என்று சொன்னால், அந்த வாடகை கொள்ளுன முறை என்று சொன்னால் ஒரு காசுல வந்து கொஞ்சம் காசு பணமா கொடுக்கணும், மீதி காசைத்தான் நாங்கள் வட்டியோட சேர்த்து கொடுக்கணும் என்று நாங்கள் படிச்ச நாங்கள் யோசிப்பார். ஆனால் உண்மையில வந்து இந்த வினாவை வடிவாக இந்த விடயத்தை வடிவாக விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னால், நாங்கள் ஒரு சொத்தை கடனாக வாங்கிக்கதான் இந்த முறையில வந்து நாங்கள் முற்பணத்தை செலுத்துவோம். அப்ப முற்பணம் வந்து செலுத்துறது என்று சொன்னா ஒரு சொத்து அல்ல ஒரு பொருளை வாங்கிக்கதான் நாங்கள் முற்பணம் செலுத்துவது உண்டு. வங்கியிலிருந்து காசை கடனை வாங்கிக்க வந்து நாங்கள் முற்பணத்தை செலுத்துவதில்லை. ஏனென்றால் நாங்கள் பணத்தை வாங்கி திருப்பி பணத்தை கொடுப்பதில்லை. ஆகவே நாங்கள் வாங்கின அவ்வளவு தொகையும் வந்து கடனாகத்தான் காணப்படும். அப்ப இங்க இந்த எஞ்சிய தொகை என்ற ஒரு வினா வருமா என்ற ஒரு கேள்வி கேட்டால் அந்த வினா இந்த வினாவை பொறுத்தமட்டில் ஒரு பகுதி வினாவாக வராது. ஏன், எஞ்சிய தொகை என்ற ஒரு வினா எப்ப வரும் என்று சொன்னால், சொத்தை வாங்கி அந்த சொத்தின் பெறுமதியில முற்பணம் செலுத்தப்பட்டு மீதி இருந்தால்தான் அந்த எஞ்சிய தொகை என்று வரும். அப்ப இங்க நாங்கள் அந்த வினாவுக்கு விடையெடுக்க தேவையில்லை என்று சொன்னால், இங்க நாங்கள் வாங்கினது கடன். அப்ப வாங்கினது கடன் என்றபடியால் எங்களுக்கு அந்த வினா தேவையில்லை. அப்ப நேரடியாக இரண்டாவது வினாவை நாங்கள் இங்க முதலாவது வினாவாக காட்டுவோம். அதாவது கடன்ல வந்து செலுத்த வேண்டிய ஒரு மாத கடன். அப்ப மாத கடன் பணம், மாத கடன் பணம். நான் ஏற்கனவே சொன்னான், ஒவ்வொரு சொற்பதங்கள் வித்தியாக இருக்கு. மாத கடன் பணம் அல்லது எஞ்சிய தொகையில வந்து இருக்கிற ஒரு மாத பகுதி அப்படி என்றெல்லாம் கேள்வியில வரும். ஆனா விடயம் ஒன்றுதான். அப்ப மாத கடன் பணம் என்று சொன்னால், நாங்கள் வாங்கின கடனை ஒருக்கா பார்ப்போம். 240,000 ரூபாய் வாங்கின கடன். அந்த 240,000 ரூபாய் கடனை நாங்கள் எத்தனை மாதத்துல செலுத்த போறோம்? ஒரு வருடம். அப்ப நாங்கள் அதுல மாற்றி அமைத்து போட்டோம் 12 மாதம். ஆகவே நாங்கள் 240,000 வந்து 12 வகுக்க போறோம். 240,000 வாங்கின கடன்
240,000 வாங்கின கடன். அதை நாங்கள் எத்தனை மாதத்துல செலுத்தப்போம்? 12 மாதத்துல செலுத்த போகிறோம். அப்ப 12 மாதத்துல இதை செலுத்த போறோம்னு சொன்னால் ஒரு மாதத்துல எவ்வளவு காசு செலுத்துவோம்? ஒரு மாத கடன் பணம் சொன்னால் 20,000 ரூபாய் வரும். 20,000 ரூபாய் ஒரு மாதத்துல செலுத்துற கடன் பணம். சரி, இப்ப ரெண்டாவது வினாவை இருக்கா பார்ப்போம். ரெண்டாவது வினாவை இருக்கா பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இதை காண வேண்டிய ரெண்டாவது வினா ஏற்கனவே அந்த முதலாவது முறையில பார்த்தபடி எங்களுக்கு தான் நாங்கள் கொஞ்சம் பார்க்க போறோம். ரெண்டாவது வினா என்னன்னு சொன்னால் மாத அலகுகளின் எண்ணிக்கை. அப்ப மாத அலகுகள் உங்களுக்கு தெரியும். மாத அலகுகள் என்ன வேணும்? உங்களுக்கு மாதத்தின் எண்ணிக்கை வேணும். அப்ப எத்தனை மாதம்? 12 மாதம். அப்ப 12 தர 13 அதை நாங்கள் 2ஆல வகுக்கிறோம். அப்ப 78 மாத அலகுகள் காணப்படும். அப்ப நாங்கள் இந்த வட்டி கணிக்க வேண்டிய மாத அலகுகள் எத்தனை என்று பார்த்தோம்னு சொன்னா 78. சரி, இப்ப மூன்றாவது பகுதியை பார்ப்போம். மூன்றாவது பகுதியை பார்ப்போம். பகுதி வினா. இந்த மூன்றாவது பகுதி வினாத்தான் எங்களுக்கு திருப்பத்தை ஏற்படுத்தும். அதாவது அங்கால வார வினாக்களுக்கு அல்லது இந்த கேட்கப்பட்ட வினாவுக்கு சரியான விடை எடுக்கிறதுக்கு வந்து இந்த வினாத்தான் எங்களுக்கு முக்கியமான ஒரு வினா. இதை நாங்கள் சரியாக செய்வோமானால் அங்கால நாங்கள் அந்த கேள்விக்குரிய விடையை சரியாக எடுக்க முடியும். இப்ப ஏற்கனவே நான் முதலாவது முறையிலையும் கூறியிருந்தேன், எஞ்சிய தொகை மாத கடன் மாத அலகுகள் போக அலகு வட்டி காணேக்கு தான் சொன்னான். அலகு வட்டியை சரியா கணித்திருந்தால் மொத்த வட்டியை சரியா கணிக்கலாம். நீங்கள் அதே மாதிரி ஒரு மாத தவணை கட்டணத்தையும் சரியாக காணலாம். ஆகவே இந்த இடம் முக்கியமான ஒரு இடமாக காணப்படும். பாருங்க, இப்ப இதுல நாங்கள் காண வேண்டியது என்னன்னு சொன்னால் மொத்த வட்டி காணப்படும். மொத்த வட்டி மொத்த வட்டி. அப்ப மொத்த வட்டியை காண்றதுக்கு என்ன தரவு இருக்கு? வட்டி வீதம் இருக்கோ? ஏன் வீதம் வினாவப்பட்டிருக்கு. அது வினா, அதான் வினா. ஆகவே வட்டி வீதம் இல்லை. வட்டியை காண்றதுக்கு வட்டி வீதம் இல்லை. ஆகவே வட்டியை கணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தரவு தரப்பட்டிருக்கா என்று பாருங்க. ஒரு வருடத்தில் மாதாந்தம் 21,950 சமமாத தவணை கட்டணம். அப்ப இந்த 21,950 தான் இந்த வட்டி காண்றதுக்கு எங்களுக்கு உரிய தரவாக காணப்படும். ஏனென்று சொன்னால் இந்த 21,950 என்ன? ஒவ்வொரு மாதமும் நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டிய மாத தவணை கட்டணம். அப்ப தவணை கட்டணம் என்ற சொல்லுக்குள்ள வந்து என்ன இருக்கும் என்று ஏற்கனவே நாங்கள் படித்த உதாரணத்தின் மூலம் அறிந்திருப்பீர்கள். இந்த தவணை கட்டணம் என்றதுக்குள்ள வந்து வட்டியும் கடனும் அடங்கி இருக்கு. ஒரு மாத கடனும் ஒரு அலகுக்குரிய வட்டியும் அடங்கி இருக்கிற பெருமானம் தான் தவணை கட்டணம். அந்த ஒரு மாத தவணை கட்டணம். அப்ப உங்களுக்கு விளக்கம் இருக்கணும் என்ன சொன்னா இந்த 21,950க்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு மாத கடன் பணமும் இருக்குது, ஒரு அலகுக்குரிய வட்டியும் இருக்கின்றது. சரி, அப்ப அந்த 21,950 வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த வினாவுக்குரிய விடைக்கு எப்படி போகலாம் என்று பார்ப்போம். அப்ப இந்த 21,950 இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாங்கள். கடனும் வட்டியும் இருக்கு. எத்தனை மாத கடன்? ஒரு மாத கடனும் கிடக்குது, அதே மாதிரி ஒரு அலகு வட்டியும் இருக்கிறது. சரி, அப்ப அந்த ஒரு மாத கடனை இவ்வளவு கொண்டு நாங்கள் பார்த்திருக்கிறோம். இவ்வளவு 20,000 ரூபாய் ஒரு மாத கடன். அந்த 20,000 ரூபாய் ஒரு மாத கடனை எடுத்து விடுவோம். இதுக்குள்ள எடுத்தால் ஒரு 1,950 ரூபாய் மேலதிகமாக இங்கு காணப்படுகிறது. சரி, அப்ப ஒரு 1,950 ரூபாய் மேலதிகமாக இருக்கு. பாருங்க, 21,950 ரூபாய் ஒவ்வொரு மாதம் கொண்ட கட்ட போறீங்க, பேங்க்ல கொண்ட கட்ட போறீங்க. அப்ப 21,950 ரூபாய் ஒவ்வொரு மாதம் கட்டேக்க வந்து அதுக்குள்ள ஒவ்வொரு மாதம் செலுத்த வேண்டிய கடன் எவ்வளவு பாத்தீங்கன்னா 20,000. அப்ப மேலதிகமாக ஒரு 1,950 ரூபாவை செலுத்துறீங்கன்னு சொன்னா அந்த 1,950 ரூபாய்க்கு பேர் என்ன கொடுக்கலாம்? வட்டி. ஒரு மாதத்துல நீங்க செலுத்துற வட்டி. ஒரு மாதத்துல செலுத்துற கடன் 20,000, ஒரு மாதத்துல செலுத்துற வட்டி 1,950,
அந்த ரெண்டையும் சேர்த்தான் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கொண்ட கட்டுற தவணை கட்டணம் 21,980. இப்ப உங்களுக்கு என்ன தேவை? வட்டியாக மொத்தம் இவ்வளவு வரணும் பாக்குறீங்க. வட்டியாக மொத்தமாக இவ்வளவு வரும். சரி, இப்ப நீங்கள் மொத்த வட்டி காண்றதுக்கு ஒரு தரவு வந்துடுது. உங்களுக்கு என்ன? இந்த 1950 வந்து என்ன? நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கட்டுற வட்டி. எத்தனை மாதம் இவ்வாறு கட்ட போறீர்கள்? அங்க இருக்கு 12 மாதத்துல இந்த கணக்கை நீங்க செய்து முடிக்கிறீங்க. ஒவ்வொரு மாதமும் வந்து நீங்கள் கட்ட போறீர்கள். ஒரு வருஷம் சொன்னா 12 மாதம். 12 மாதம் எவ்வளவு காசு கொண்ட வட்டியாக செலுத்த போகிறீர்கள் என்று பார்த்தால் 1950 நீங்கள் 12ஆல பெருக்கி விட்டீங்க என்று சொன்னால் அப்ப வட்டியாக செலுத்துற காசு வந்து 23,400 ரூபாய். வடிவா வழங்கிக் கொள்ளணும். என்ன, இந்த வினாவுக்குரிய முக்கியமான இடம் இதுதான். ஏனென்றால் வட்டி எவ்வளவு எடுத்தா தான் நாங்க வட்டி வீதத்துக்கு போகலாம். வட்டி வீதம் என்றதுக்கு வட்டி வேணும். வட்டி சரியாக கணிக்கப்பட்டிருந்தா தான் வட்டி வீதம் சரியாக வரப்போம். அப்ப பாருங்க, வட்டியை நாங்கள் எவ்வாறு என்றோம்? ஒரு மாதத்துல நீங்க செலுத்துற தவணை கட்டணம் 21,950. அந்த தவணை கட்டணம் என்றதுக்குள்ள இருக்கிற விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் தவணை கட்டணம் என்றதுக்குள்ள நீங்க விளங்கி கொண்டீங்கன்னால் தவணை கட்டணம் ரெண்டு விடயம் இருக்கின்றது. ஒன்று மாத கடன், மாத வட்டி. மாத கடன், மாத வட்டி. அப்ப இந்த தவணை கட்டணம் எவ்வளவு? 21,950. அதுக்குள்ள மாத கடன் எவ்வளவு? 20,000. அப்ப நீங்க செலுத்த வேண்டிய ஒரு மாத வட்டி எவ்வளவு? 1950. இப்ப இந்த விளக்கத்தை நீங்க இருக்கா பாத்தீங்கன்னா சரி. தவணை கட்டணம் என்றதுக்குள்ள கடனும் வட்டியும் இருக்குது. ஒரு மாத கடன் இருக்கு, ஒரு மாத வட்டி இருக்கு. அதுல ஒரு மாத கடன் வந்து 20,000 இருக்கு. அந்த 20,000 நீங்கள் 21,950 எடுத்து விட்டீங்கன்னு சொன்னா ஒரு 1950 வரும். அந்த 1950 எத்தனை மாதத்துல நீங்கள் செலுத்த போகிறீர்கள்? 12 மாதத்துல. 12 மாதப்படி 1950 ஒவ்வொரு மாதம் வரைக்க மொத்தமாக 23,400 மொத்த வட்டியாக காணப்படும். அப்ப நீங்கள் இந்த கடனுக்காக செலுத்துற மொத்த வட்டி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 23,400. சரி, இப்ப இந்த வினாவுக்கு சில மாணவர்கள் இன்னொரு முறையில செய்வதுண்டு. சில பேர் அந்த முறையில பழகி இருப்பார்கள் செய்து. அப்ப அதையும் ஒருக்கா நினைவுபடுத்திக் கொள்வோம். பாருங்க, 21,950 நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கட்டுற கடன் தவணை. நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கொண்ட பேங்க்ல கட்டுற தவணை கட்டணும். கடனும் வட்டியும் வந்து 21,950. அப்படி எத்தனை மாதத்துல கட்ட போறீர்கள்? 12 மாதத்துல கட்ட போறீங்க. சரி, ஒருக்கா பாப்போம். நீங்க 12 மாதத்துல இந்த 21,950 படி எவ்வளவு காசு கட்டி இருக்கிறீர்கள் பாப்போம். கணக்கு பார்த்தால் 263 4 263,400 ரூபாய் வரும். பாருங்க, இதுல ஒவ்வொரு மாதமும் 21,950 படி 12 மாதம் நீங்க கட்டின காசு 263,400. ஆனா நீங்க வாங்கின கடன் எவ்வளவு? 240,000. அப்ப அந்த 263,400ல இருந்து நீங்கள் வாங்கின கடனை ஒருக்கா கழிக்கும். கூட கட்டி இருக்கிறீர்கள். பாருங்க, வாங்கின கடன் வந்து 240,000, நீங்க செலுத்திய காசு வந்து 263,400. எவ்வளவு காசு கூட கட்டி இருக்கிறீர்கள்? கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த 23,400 அந்த பெருமானம்.
அப்ப அது மொத்த வட்டியாக காணும். அப்ப வாங்கின கடன் வந்து 240,000. நீங்கள் ஒவ்வொரு மாதமும் 21,950 படி 12 மாதம் கட்டின காசு வந்து 263,400. அப்ப மேலதிகமாக எவ்வளவு பணம் செலுத்தப்பட்டிருக்குன்னா ஒரு 23,400 செலுத்தப்பட்டிருக்கு. அப்ப கடனுக்கு மேலதிகமாக செலுத்துறது என்னவா இருக்கும்? வட்டி. ஆகவே அந்த வருமானம் மொத்த வட்டியாக காணப்படும். அதான் 23,400. அப்ப வட்டியை நாங்கள் இவ்வாறு 2 முறைகள்ல நீங்கள் ஏதாவது ஒரு முறையில நீங்கள் கணித்துக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், பாருங்க, இல்ல 3 வினா பார்த்திருக்கிறோம். அடுத்த வினா வந்து 4ஆவதா பாருங்க. மொத்த வட்டி கணிச்சிட்டோம். இப்ப எங்களுக்கு தேவை அலகு வட்டி வேணும். அலகு வட்டி வேணும். அலகு வட்டி என்ன? ஒரு அலகு வட்டி. சரி. அப்ப ஒரு அலகு வட்டி காண்றதுக்கு என்ன எங்களுக்கு தேவை என்று பார்ப்போம். வட்டி வேணும் 23,400. மொத்தமாக வட்டி எவ்வளவு கிடக்கு? 23,400 பார்த்து. அப்ப இந்த மொத்த வட்டி என்றது வந்து உங்களுக்கு முதல் உதாரணத்தை நீங்க படிச்ச நீங்கள் வட்டி மாத அலகுக்கு கணிக்கப்படுது. எவ்வாறு? ஒரு அலகுக்கு கிடைக்கிற வட்டியை மாத அலகால பெருக்கினா தான் மொத்த வட்டி வரும். இப்ப இந்த 2வது முறையில நீங்க பாக்க மொத்த வட்டி தெரியும், ஒரு அலகு வட்டி கேட்கிறாங்க. அப்ப ஒரு அலகு வட்டி கேட்கிறோம்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்? அந்த மொத்த வட்டிய மாத அலகால நாங்கள் பிரிக்க போறோம். சரி, மாத அலகு எத்தனை இருக்குதுன்னு சொன்னால் 78 மாத அலகு இருக்குது. 12 மாதம் எத்தனை மாத அலகுன்னு பார்த்தோம்? 78 மாத அலகு. அப்ப அந்த 78 மாத அலகால நாங்கள் இந்த மொத்த வட்டி 23,400 வகுத்தால் 300 ரூபான்னு வரப்போம். 300 ரூபாய். சரி, அப்ப இந்த 300 ரூபாவுக்கு தான் பேர் என்று சொன்னால் ஒரு அலகு வட்டி, அல்லது சில வேளை அந்த ஒரு மாத வட்டி என்று சொல்லலாம். ஏனென்றா ஒரு மாதத்தில் ஒரு மாத அலகு இருக்கு, ஆகவே ஒரு மாத வட்டி என்று சொல்லலாம், அல்லது ஒரு அலகு வட்டி என்று சொல்லலாம். சரி, இப்ப நாங்கள் இறுதியாக அங்கண்ட வினாவுக்குரிய விடைக்கு போவோம். அங்கண்ட வினா என்ன? ஆண்டு வட்டி வீதம் அல்லது வருட வட்டி வீதம். ஆண்டு வட்டி வீதம் அல்லது வருட வட்டி வீதம். இப்ப சில மாணவர்கள் இந்த வட்டி வீதம், ஆண்டு வட்டி வீதம், இந்த வாடகை கொள்ளுனோருக்குள்ள வட்டி வீதம் கேட்கப்பட்டிருக்கு எவ்வாறு சில பேர் குழப்பம் அடைவது. பொதுவாக வட்டி வீதம் சதவீதம் என்ற அளவுக்கு நீங்கள் படிக்க சிறிய வகுப்பிலிருந்து சதவீதம் என்ற அளவுக்கு படிக்க பார்த்திருப்பீர்கள். வட்டி வீதம் காண்றன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப உதாரணத்துக்கு வந்து லாப சதவீதம் என்ற ஒரு வினாவரேக்கு வந்து அதே மாதிரிதான் இருக்கு. லாப சதவீதம் என்ன? லாபத்தின் கீழ் கொள்வில தர 100. அப்ப லாபத்தின் கீழ் கொள்வில தர 100 என்று சொன்னால் ஏன் லாப சதவீதத்துக்கு சொன்னால் அங்க லாப சதவீதம் கேட்டபடியால் அங்க லாபமும் கொள்விலையும், அதாவது கொள்விலைக்கு தான் லாபம் பார்க்கிறோம். அப்ப கொள்விலைக்கு லாபம் 100. உங்களுக்கு தெரியும், ஒரு பின்னத்தை நாங்க சதவீதமா மாத்திரன்னு சொன்னா சிறிய வகுப்புல படிச்சிருக்க தர 100 100ஆல பெருக்கும் போது சதவீதமா மாறும். அப்ப வட்டி வீதம் கேட்கிறோம்னால் வட்டி வீதம் என்ன? வட்டி என்னத்துக்கு வரும்? கடனுக்கு வரும். அப்ப வட்டி வீதம் என்றது கடனுக்கு வட்டி தர 100. கடனுக்கு வட்டி. லாப சதவீதம் லாபத்துக்கும் கொள்விலைக்கும் தொடரும். அப்ப வட்டி வீதம் வட்டிக்கும் கடனுக்கும் தொடரும். வட்டி என்பது கடனூடாக கடனுக்கு வழங்குற கொடுப்பது. லாபம் என்பது வந்து ஒரு பொருளுக்கு என்ன, அந்த பொருளை கூட்டி விற்க கிடைக்கிறது லாபம். ஆகவே பொருளின் விலைக்கும் லாபத்துக்கும் இடையிலான தொடர்பை நாங்கள் 100ஆல பெருக்கிக்க லாப சதவீதம் பெறும், அல்ல நட்ட சதவீதம் பெறும், கழிவு சதவீதம் இதோ. அதே போன்று வட்டி வீதம் அல்ல வட்டி சதவீதம் கேட்க வட்டிக்குரியது கடன். கடனுக்கும் வட்டிக்கும் தொடர்பு ஏற்படுத்தி ஒரு பின்னமா காட்டி போட்டு நாங்கள் அதை 100ஆல பெருக்கிக்க சதவீதம் பெறும். அப்ப இப்ப எங்களுக்கு வட்டி வீதம் காண்றதுக்கு கடனும் வேணும் வட்டியும் வேணும். அந்த கடன் வந்து எதா இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் முதல் பார்க்க போறோம் மாத வட்டி வீதம் பார்க்க போறோம். மாத வட்டி வீதத்தை 12ஆல பெருக்கிக்க ஆண்டு வட்டி வீதம். அப்ப மாத வட்டி வீதம் என்று சொன்னால் அதுக்குரிய மாதம் என்றதுக்குரிய கடன் என்னன்னு சொன்னா மாத கடன். அப்ப இங்க மாத கடன் எவ்வளவு இருக்கு? 20,000 ரூபாய் மாத கடன் இருக்கு.
அந்த 20,000 ரூபாய் மாத கடனுக்கு மாத வட்டி என்றது ஒரு அலகு வட்டி. அந்த ஒரு அலகு வட்டி இங்க நாங்க கணிச்சிருக்கிறோம் 300. பாருங்க, மாத கடன் 20,000, மாத வட்டி 300. அல்ல அலகு வட்டி என்று சொல்றோம். ஒரு அலகு வட்டி. அப்ப இதை நாங்கள் பின்னமாக, இதான் முக்கியமானது. இந்த வட்டி வீதம் காண்றதுக்கு இந்த 2 பெருமானம் சரியாக எழுதப்பட்டிருந்தால் அங்கால அந்த வட்டி வீதம் காண்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அங்கால 2 பெருமானம் பெறப்போம். சில மாணவர்கள் இதை பாடமாக்குவதுண்டு. உண்மையில நாங்கள் அதான் நான் இந்த லாப சதவீதத்தை பற்றி விளக்கம் சொன்னேன். விலைக்கு, அதாவது கொள்விலைக்கு லாபம், கொள்விலைக்கு நட்டம், அத வரிக்கு பொருளின் சொத்தின் பெறுமதி, அதே போல வரி சதவீதம் காண்றோம். அதே போல வட்டி, வட்டி என்றது கடனுக்கும் வட்டிக்கும் இடையில தொடர்பை ஏற்படுத்துறது. ஆகவே கடனுக்கு வட்டி, அப்ப கடன் பகுதி எண்ணாக இருக்க போது வட்டி. அப்ப இதன் அர்த்தம் என்ன? 20,000 ரூபாய் மாத கடனுக்கு 300 ரூபாய் மாத வட்டி செலுத்தப்படுகிறது. அந்த விளக்கம். ஆகவே 100ஆல அந்த பின்னத்தை பெருக்கிக்க மாத வட்டி வீதம் பெறப்படும். எங்களுக்கு தேவை என்ன? ஆண்டு வட்டி வீதம். ஆகவே மாதத்தை ஆண்டுக்கு மாத்திக்க நாங்கள் அதை 12ஆல பெருக்கி, அப்ப பெருக்கி நீங்கள் அதை சுருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் ஆண்டு வட்டி வீதம் 18% பெறப்படும். சரி, அப்ப இப்ப நாங்கள் எங்களுக்கு கேட்கப்பட்ட வினாவுக்குரிய விடையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆண்டுக்கு 18% வட்டி வீதம். பாருங்க, வங்கி ஒன்றிலிருந்து ரூபாய் 240,000 கடனாக பெற்ற ஒருவர் அக்கடனை ஒரு வருடத்தில் மாதாந்தம் 21,950 செலுத்தி, ஒவ்வொரு மாத தவணை கட்டணமாக செலுத்தி வட்டியானது குறைந்து செல்லும் மீது முறையில் கணிக்கப்பட்டதெனின் கடனுக்காக அறவிடப்பட்ட ஆண்டு வட்டி வீதத்தை காணும். அப்ப இந்த கடனுக்கு எத்தனை சதவீதம் ஆண்டு வட்டி வீதம் அறவிடப்பட்டிருக்கா வினா. அப்ப ஆரம்பத்துல நான் கூறியதான் மீண்டும் கூறுகின்றேன். நீங்கள் இந்த வினாவில தரவுகளை நீங்கள் உங்களோட கண்ணுக்கு புலப்படக்கூடிய மாதிரி தரவுகளை இனங்காணும். அப்ப இதுல பொதுவாக நான் சொன்னான், வட்டி வீதமும் செலுத்தப்படுற காலமும் முக்கியமான 2 தரவுகள். அந்த தரவுகளை இனங்காணும். இதுல பாருங்க, ஒரு வருடத்தில் ஆனா மாதாந்தம் செலுத்தப்படுகிறது. அப்ப அந்த ஒரு வருடம் 12 மாதம் நாங்கள் மாற்றி அமைச்சிருக்கிறோம். அதே மாதிரி வட்டி வீதம் இங்க வினாவப்பட்டிருக்கு. ஆகவே வட்டி வீதம் கேட்கப்பட்டபடியால் தவணை கட்டணம் தரப்பட்டிருக்கு. சரி, அப்ப இதுல நாங்கள் படிப்படியாக நாங்கள் 5 வினாவுக்கு விடை எடுத்திருக்கிறோம். பாருங்க, ஒரு மாத கடன் கணிச்சிருக்கிறோம். அதுல இருந்து மாதளவு, அதுல இருந்து மொத்த வட்டி, அப்படியே நாங்கள் ஒரு அலகு வட்டி, ஆண்டு வட்டி வீதம் தொடர்ச்சி இருக்கு. பாருங்க, இந்த வாடகை கொள்வனம் என்ற ஒரு அலகை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுல மாற பகுதி வினாக்கள் ஒவ்வொன்றுக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கு. ஏதோ ஒன்று இன்னொன்றுக்கு தேவைப்படும். அப்ப இதுல கடைசியா பாருங்க, ஆண்டு வட்டி வீதம் என்ற வினாவில உங்களுக்கு தேவையானது இது 2 தான். மேல ஒரு வினா தான் கேட்கப்பட்டிருக்கு. ஆண்டு வட்டி வீதம் யாதென்று ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கு. அந்த ஆண்டு வட்டி வீதம் என்றதுக்கு உங்களுக்கு தேவையான தரவு என்ன? ஒரு மாத கடன், ஒரு அலகு வட்டி. அப்ப ஒரு மாத கடன் தேவை என்று சொன்னால் அந்த முதலாவது வினா நாங்கள் செய்திருக்கோம். அதாவது கடன் 240,000 12ஆல வகுத்து ஒரு மாத கடன் எடுத்திருக்கும். ஆகவே அந்த வினா செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று 300 என்றது ஒரு மாத அளவுக்கான வட்டி. அப்ப வட்டி ஒரு மாத அளவுக்கான வட்டியை பாருங்க, 300 அதவ்வாறு பெறப்பட்டது. மொத்த வட்டி கணிக்கப்பட்டு மாதளகால வகுக்கப்பட்டது. சரி, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை, உங்களுக்கு மாதளவு கணிக்க முடியும். ஆகவே மாதளவு கணிக்கும், மொத்த வட்டி கணிக்கும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக இருக்கு. அப்ப எங்களுக்கு தேவையான ஆண்டு வட்டி வீதம் என்ற வினாவுக்கு தேவையான 2 தரவையும் நாங்கள் ஏனைய வினாக்களுக்கு விடையெடுப்பதன் மூலம் நாங்கள் அந்த தரவுகள் 2ஐயும் பெற முடியும். அப்ப ஆண்டு வட்டி வீதம், கடனுக்கு வட்டி தர 100 தர 12. ஆகவே நாங்கள் இந்த பகுதி 2ல, கணிதம் பகுதி 2ல 5 அலகுகளை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அந்த அலகுகள் 5லையும் முதலாவது அலகாக கடன்களும் வாடகை கொள்வனவும் என்ற ஒரு அலகை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அந்த கடன்களும் வாடகை கொள்வனவு முறையும் என்ற அலகுக்குள்ள 2 வகையான வினாக்கள் வருவதை காணலாம். ஒன்று மாத தவணை கட்டணம் என்ற வினா, இரண்டாவது ஆண்டு வட்டி வீதம். அந்த 2 வகையான வினாக்கள்ல ஏதாவது ஒரு வகையான வினா தொடர்ச்சியாக வினாத்தாள்ல வருவதை காணலாம். அந்த 2 வினாக்கள்ல வரக்கூடிய அல்லது ஏதாவது ஒன்றில் வரக்கூடிய வினாக்களுக்கு சரியான முறையில நீங்கள் விடையளிக்கணும் என்று சொன்னால்
அந்த வினா வந்து ஒரு வினாவாக கட்டுரை வினாவாக காணப்பட்டாலும் அந்த வினாக்கள் பகுதியாக பிரிக்கப்பட்டு அந்த பகுதி வினாக்களுக்கு சரியான விடைகளை நீங்கள் பெறுவதன் மூலம் அந்த இறுதி வினாவுக்குரிய விடையை நீங்கள் சரியாக எடுக்க முடியும்.